எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மலேசியாவில் டே 3ல் இருக்கோம். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயிலுக்கும் கென்டிங் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு தீவுக்கும் தான் போகிறோம். முதல்ல நாம் மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயில் போய் பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த முருகர் கோயில் இருக்கிற மலை. இந்த மலையில் உச்சியில் ஒரு பெரிய குகை இருக்குது. அந்த குகைக்கு உள்ளே தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ ஒரே ஒரு வருத்தம் தான், அந்த வெளியில் இருக்கிற அந்த பிரம்மாண்டமான முருகர் சிலை பராமரிப்புக்காக மூடி வச்சுருந்தாங்க. அதனால் அதை பார்க்க முடியாமல் போச்சு. அது ஒரு சின்ன வருத்தம். இருந்தாலும் பாருங்கள், இதுதான் அந்த படிக்கட்டு, மேலே குகைக்கு போகிற படிக்கட்டு. இது நடந்து மட்டும்தான் நம்ம மேலே ஏற முடியும். வேறு எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஒரு 280 படிக்கட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறுது. கஷ்டப்பட்டு தான் ஏறணும். ஆனால் நிஜமாலுமே பார்த்தோம்னா எல்லாருமே இங்கே எல்லாருமே ஒரு வயசு வித்தியாசம் இல்லாமல் மேலே ஏறினது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் என்ன, நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, இல்லை ரொம்ப வயசாக இருக்குது, வீசிங் ட்ரபிள் இருக்குன்னா இதில் ஏறாமல் தவிர்க்கிறது நல்லது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான முருகர் சிலை இது. இது முகப்பிலேயே இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்குவோம், ஏறி வந்த உடனே மேலே கோயில் இருக்குதுன்னு நினச்சிக்குவோம். இல்லை, ஏறி வந்த உடனே பெரிய குகை. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய குகை. இந்த குகைக்குள்ளே திருப்பி நம்ம கீழே இறங்கி அங்கே எதிர்த்தாப்பில் ஒரு படிக்கட்டு தெரியுது பாருங்கள், அது வழியாக திருப்பி நம்ம மேலே ஏறி போனால் தான் அங்கே முருகர் கோயில் இருக்குது. இது போகிற வழியிலேயே குகையில் நுழைஞ்ச உடனே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதுவும் முருகருடைய கோயில் தான். வாங்க, இதை உள்ளே போய் ஒரு தடவை முழுமையாக பார்த்துட்டு திருப்பி நம்ம அந்த ஸ்டெப்பில் போய் ஏறலாம். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது, என்னென்னா மனிதனுக்கு இருக்கிறதுலே மிக அத்தியாவசியமானது கடவுள் நம்பிக்கை தான் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஜாதி மதம் இல்லை, வெளிநாட்டுக்காரங்க இந்தியாக்காரங்க அப்படி இல்லை, எல்லாருமே இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த முருகரை பார்த்துட்டு போகிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், திரும்ப இந்த படிக்கட்டில் ஏற வேண்டியதாக இருக்குது. நம்ம யூடியூப்க்கு வீடியோ எடுக்கிறதுனால ஒரு ஆர்வத்தில் விறுவிறுன்னு ஆளாக எல்லாமே முழுமையாக வீடியோ எடுத்தோம். இந்த பாருங்கள், இது எவ்வளோ பெரிய குகை. அங்கே நம்ம மேலே ஏறி உள்ளே நுழைஞ்சதுலேருந்து இது குகை தான். இதுதான் கருவறையில் இருக்கிற முருகப்பெருமான். இங்கே பாருங்கள், இந்த குகை மலை உச்சியில் பிரம்மாண்டமான குகையாக இருக்குது. எல்லா வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ நம்ம திரும்ப கிளம்பியாச்சு. நீங்களும் மலேசியாவில் இருக்கிற முருகர் கோயிலை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க, இப்போ நம்ம போய் கீழே இறங்கலாம். நம்ம இந்த மலைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி முகப்புலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதில் சிவன் சந்நிதியும் இருக்குது, முருகருடைய சந்நிதி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முருகர் அறுபடை வீட்டில் என்னென்ன அலங்காரத்தில் காட்சி தர்றாரோ அது எல்லாமே இங்கேயும் தத்ரூபமாக தனியாக அறுபடை வீடுமே இங்கே வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த கோயிலோட பராமரிப்பு பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நமக்கு மலேசியாலையும் சரி, சிங்கப்பூர்லேயும் சரி, எங்கே திரும்பினாலும் தமிழ் தான். தமிழ் கலாச்சாரம், தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே தமிழில் இருக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தமிழ் கடவுளும் அங்கேயே இருக்கிறாரு அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. வாங்க, இப்போ நம்ம அறுபடை வீடு பார்ப்போம்.
இது வந்து பழமுதிர்ச்சோலை. இது பார்த்தீங்கன்னா திருத்தணி. இது சுவாமிமலை. இது பழனி. இது திருச்செந்தூர். இது திருப்பரங்குன்றம். ஓகே, மலை ஏறி இறங்கியாச்சு, முருகரை பார்த்தாச்சு, கீழே இருக்கிற சிவன் கோயிலுக்கும் ஃபுல்லாக போயிட்டு ஸோ ஒரு இளநீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு சேர் ஒன்று வச்சு எல்லாம் ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா ரஜினி வந்து ஷூட்டிங்க்கு வந்தப்போ இந்த சேரில் தான் உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது அவங்களுடைய பிஸ்னஸ் ட்ரிக்கு. அப்புறம் நாங்கள் ஆளுக்கு ஒரு இளநீ குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ நம்ம கென்டிங் ஐலாண்ட் நோக்கி போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் வந்து பெரிய வாட்ச் ஷோரூமில் வந்து நம்மளை கொண்டு போய் விட்டாங்க. இந்த ஷோரூம் ஃபுல்லாகவே வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரியோட வாட்சஸும் இங்கே கிடைக்குது. இங்கே வந்து நாங்கள் வந்து ஜப்பான் மேக் பண்ண வாட்ச் வாங்கினோம், 2 வாட்ச்சு. ஒரு வாட்சோட விலை வந்து 2800 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த கென்டிங் ஐலாண்டு போகிறதுக்கு வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் தான், ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ரோப் கார் மூலமாக இப்போ நம்ம போகிறோம். ரொம்ப பயங்கரமான த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்துச்சு. ரோப் கார்னால் ஏதோ கொஞ்சம் தூரம் போகிறது அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். 4 கிலோமீட்டரு ரோப் காரில் தான், குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 25 நிமிஷம் நம்ம ரோப் காரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அவ்வளோ தூரம் இருந்துச்சு, அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு. மலேசியா வந்தால் மலேசியாவோட ஒரு நிறைய பார்க்க வேண்டிய இடங்களில் இந்த கென்டிங் ஐலாண்டும் ஒன்று. வாங்க ரோப் காரில் ஏறுவோம். வாங்க, ரோப் கார் கிளம்பிருச்சு. இந்த ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம கென்டிங் ஐலாண்டுக்கு போகிறப்ப ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. பெரிய மழையெல்லாம் ஒன்றும் இல்லை, பனிமூட்டம் இல்லை. இயற்கையாக அந்த பசுமையை ரசிச்சுக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் போகிற வழியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு த்ரில்லிங்காக ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னென்னா, நல்லா மலை உச்சியில் ரோப் கார் போயிட்டுருக்கிறப்ப அப்படியே நின்றுச்சு. எங்களுக்கு என்னன்னே புரியல, ரோப் கார் ரிப்பேர் ஆயிடுச்சா இல்லை என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டோம் எல்லாருமே. கீழே பார்த்தீங்கன்னா பயங்கர பாதாளமாக இருக்குது பள்ளம், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ரோப் கார் வேறு அப்படியே ஆடுது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, ரொம்ப காற்றடிச்சிச்சுன்னா ரோப் காரை நிப்பாட்டி வச்சுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் வேர்ல்டுலேயே பெரிய ஹோட்டல். 7200 ரூம் இருக்குதுன்னு சொன்னாங்க. 7200 ரூமு எப்போயுமே ஃபுல்லாக தான் இருக்குமா. ஏன்னா அங்கே கேசினோ இருக்கிறதுனால எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் இங்கேயே தான் ஸ்டே பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நல்லபடியாக வந்தாச்சு. காலையில் முருகர் கோயிலுக்கு போனது, ரொம்ப தூரம் நடந்தது, எல்லாம் அலுப்பாகி எல்லாருக்கும் ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதனால் வந்தவுடனே எல்லோரும் திருப்தியாக சூப்பரான லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சு முடிச்சுட்டு நம்மளை இண்டோர் தீம் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இந்த தீம் பார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நமக்கு பிளாக் தண்டரு, ஒண்டர்லா இதெல்லாம் வந்து அவுட்டோரில் இருக்குது. இது வந்து ஒரு பில்டிங்குள்ளே, ஒரு மால்குள்ளே இருக்கிற தீம் பார்க்கு. இங்கே எல்லா கேம்ஸுமே இருக்குது. எல்லோரும் நிறைய கேம்ஸ் எல்லாம் போனாங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்து யாருமே போகல. ஏன்னா நேற்று தான் ஒரு தீம் பார்க் போயிருந்தோம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த தீம் பார்க்கில் போய் கேம்ஸ்லாம் போகிற இன்ட்ரெஸ்ட் யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த தீம் பார்க்கில் ஏதோ ஒரு செலிப்ரேஷன் இயராக இது, அதனால ரொம்ப கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் எல்லா பக்கமும் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த லைட்டிங் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த லைட்டிங் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலர் பாருங்கள், அந்த கோல்டன் கலரு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த தீம் பார்க்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா
கேசினோ ஒன்று இருக்குது. அதுதான் ஆசியாலேயே ரொம்ப பெரிய கேசினோ. அதாவது அது பக்கத்தில் கூட வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. உள்ளெல்லாம் கேமராவே அலோவ் கிடையாது. அதனால நாங்கள் சும்மா போய் உள்ளே பார்த்தோம். லட்சக்கணக்கான பேர் உட்காந்து கேம் விளையாடி பல கோடிகளை இங்கே விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ₹1 விட்டோம்னா ₹1 தான். ஆனால் இங்கே மலேசியாவில் நம்ம கேசினோவில் ₹1 விட்டோம்னா நம்ம ஊருக்கு ₹20. அப்போ எத்தனை கோடி ஒரு நாளைக்கு அங்கே விட்டுட்ருக்காங்க மக்கள்னு பார்க்க முடிஞ்சிச்சு. அத்தனை லட்சம் பேர் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகள், என்னென்னமோ நிறைய பொருட்கள் விற்றுட்டு இருந்தாங்க. மலேசியாவில் நம்ம எந்த பொருளை வேணாலும் நம்பி வாங்கலாங்க. ஈக்குவல் டு இந்தியன் ருப்பீஸ் தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. ஒரு சைனீஸ் நமக்கு ஒரு ஜிஞ்சர் டீ கொடுத்தாங்க. சும்மா குடிச்சு பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா லைட்டு பாருங்களேன், அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே கலரில் எரியும். ப்ளூனா ப்ளூ, ரெட்டுனா ரெட்டு. இங்கே பாருங்கள், லைட் க்ரீன்னா லைட் க்ரீனு, பிளாக்னா பிளாக். அந்த தீமாக எரியும். அந்த மால் ஃபுல்லாகவே தீம். அந்த லைட்டு மாறுறப்பெல்லாம் நமக்கு அதை உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நான் மட்டும் இந்த மாலை விட்டு வெளியில் மிஸ்ட்டு, அவ்வளோ மிஸ்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு நம்ம மூணாறு, கொடைக்கானல், ஊட்டி, வாகமன் இந்த மாதிரி அவ்வளோ மிஸ்ட் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ரோப் காரில் கிளம்பிட்டோம். அந்த ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸை லைவாக பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ மழை போகிற வழியில், அவ்வளோ மேகமூட்டம், அவ்வளோ த்ரில்லிங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலுமே நம்ம டூர் பண்ண இடத்துல ஒரு மறக்க முடியாமல் நம்ம மனசில் நிற்க போகிறது இந்த இடமா தான் இருக்கும். நீங்களும் பார்த்து ரசிங்க. மிஸ்ட் பிளஸ் பயங்கர இறக்கம் வரும். அது பாருங்க, நம்ம மழையில இப்படி டிராவல் பண்றோம். இது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தெரியுது. மழை பெய்யுது தெரியணும்னா அங்க ஒரு இது விண்டோ மாதிரி இருக்கு பாருங்க, அதை ஓபன் பண்ணி போன வெளிய விட்டீங்கன்னா 1,80,000 காலி. சுஷ்மா ஒரு பாட்டு பாடு, மழை வருது மழை வருது குடை கொண்டு வா. அது கூட தெரியாது, லிரிக்ஸ் கொஞ்சம் தெரியாதுக்கா. இப்ப பாட்டு யூடியூப்க்கு ஓகே. எங்க போஸ்ட் கொடுக்கிறதுக்கு உன்னை கண்டு லிரிக்ஸ் கொடுங்க. ஆக்சன் என்ன ஆக்சன்? ஏய் இப்படி அங்க போய் வராது. அதனால தான் அந்த ஹெட் ஷேக் பண்றதுக்கு நான் மாத்துனேன். அதுக்குள்ள திருப்பியும் கூட்டம் கலந்துச்சு. அதை விட காமெடி என்ன தெரியுமா, அங்க இன்னும் அவ்வளவு பேர் ஏறாம இருக்காங்க. அவர் மட்டும் போயிட்டு இருக்காரு ஏறி. மாறன் வந்தாங்க எவ்வளவு நேரம் நிக்கிறது. நான் இவரோட சங்கரோட இவரு ரொம்ப டென்ஷன் பாத்தியா இருக்காருப்பா. பாருங்க, ஒண்ணுமே தெரியல. இங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியலையா? ஒரே எப்பா, நான் அது வைட் ஆங்கிள் வச்சிருக்கேன். அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பரா தெரியும் சைடெல்லாம். உங்களுக்கு பனிமூட்டமா இருந்தாலும் வீடியோல கிளியரா தெரியுதுங்களே. அப்ப எப்படி நீங்க பனிமூட்டமா இருந்துச்சு வீடியோ போடுங்க. இங்க பாருங்க பள்ளத்தை கீழே. கடவுள் உள்ளமே கருணை குளிரோட குளிரா டிரான்சாக்ஷன் பாருங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமா. நம்ம கொடுத்த காசு இதுக்கே போதும். இதுவா இருக்கிறது இது மட்டும் தான். இல்ல, நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து இதுதான். இங்க பாருங்க. வாவ், காது சுத்தமா அடிச்சு.
இல்ல காமன் நேரத்துக்கு மேல ஆகுது அஜித். ஏன்னா நல்லா இங்கெல்லாம் இங்க பாருங்க. அப்பா அவரு தனியா உட்கார்ந்து போறாருப்பா, பயமே இல்லாம. எப்படி உங்களுக்கு இந்த இதுலயும் கண்ணு தெரியுது அவ்வளவு ஷார்ப்பா? ஆமா தெரியுதோ, இப்ப இப்படி பார்த்தா தெரியுதுல. யாருமே நீ பண்ணாமலே பண்ணன்றாங்க. நிஜமாலே எஞ்சி குடி. வேணா அவன் படம் குடிச்சிருவான். எல்லாரும் அப்புறம் குடிச்சிருவோம். ஓரமா பண்ணவா அவன் வந்தா? எது பண்ணாலும் ஊரே அசந்து பாக்கணும். அங்க ஏறங்க ரோடா உள்ள ரீச் ஆனவன சொல்லி கொடுப்பான். எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்துச்சு? பிரச்சனை எப்படி இருந்துச்சு? ஓகே, ரோப் கார் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ரோப் கார் முடிச்சுட்டு நேராக அடுத்து டின்னருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டின்னர் முடிச்சுட்டு அடுத்து ஹோட்டலில் கொண்டு போய் விட்டாங்க. எல்லோரும் ரெஸ்ட் எடுத்தோம். நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மலேசியாவில் லாஸ்ட் நாள். நமக்கு நைட்டு 9 மணிக்கு சென்னைக்கு ஃப்ளைட்டு. அதனால் நம்ம 5:30 மணிக்கு ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாளைக்கு பிளான் என்னென்னா, பகலில் ஃபுல்லாக சிட்டி டூரு. சிட்டிக்குள்ளே மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கிற சில இடங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஈவினிங் ஒரு ஷாப்பிங் மாலில் கொண்டு போய் விடுவாங்க. வேணுங்கிறவங்க ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அது முடிச்சுட்டு நம்மளை நேராக ஏர்போர்ட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்முடைய சிங்கப்பூர் மலேசியா டூரு நாளையோட ஃபினிஷ் ஆக போகுது. டின்னர் முடிச்சு ஹோட்டலுக்கு வந்தோம். நம்ம கூட வந்தவங்களாம் ரீல்ஸ் பண்ணாங்க, பாருங்களேன். நம்ம ஆளுங்க ரீல்ஸ் பண்ணுறதை பார்த்து அங்கே நின்றுட்டு இருந்த சைனாக்காரங்களாம் பயங்கர குஷி ஆகிட்டாங்க. நாங்களும் வரோம், நாங்களும் டான்ஸ் ஆடுறோம், எங்களையும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி ஆகிட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் டான்ஸ் ஆட வச்சு வீடியோ எடுத்தோம். இவங்க சைனாக்காரங்க எவ்வளோ சந்தோஷமாக ஆடிட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். பயங்கரமாக ஜாலியாக எல்லாம் மிங்கிள் ஆகிட்டாங்க. நாளைக்கு லாஸ்ட் டே மலேசியாவில். நாளை சந்திப்போம். இப்போ உறங்க போகலாம். குட் நைட்.